வாமா. அங்கிள் உட்காரட்டுமா? உட்காருமா. பத்திரம் பத்திரம், ஜாக்கிரதையா இருக்கு. சரியா? சரிப்பா. கார்த்தி அண்ணா, எப்படி இங்க தங்கணும்னு ஆயிடுச்சு. பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இல்லைன்னா கெஸ்ட் ஹவுஸ் இருக்கான்னு கொஞ்சம் பாத்துரு. இந்த ஊர்ல வாண்ணே? ஆமா, வர வழியில் இங்க தானே தங்கி ஆகணும். திருவிழா டைம்ல கண்டிப்பா ஏதாவது இருக்கும். சரிண்ணே. அக்கம் பக்கம் ஏதாவது விசாரிங்க. 2 பேரும் போயிட்டு சரிங்க. சரிண்ணே, வாங்க. அம்மா சொல்றது எதுவும் நீ ஃபீல் பண்ணிக்காத, பாத்துக்கலாம். நம்ம கை மீறி எதுவுமே போகாது. தாலின்னு கட்டினா மீனாட்சி கட்டு தான் தாலி கட்டுவேன். அண்ணா இல்லண்ணா, அம்மா அப்படி சொன்னதுல இருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. என்ன செய்யறதுனே தெரியல. பாருடா, நானும் வசுந்தரெல்லாம் எதுக்கு இருக்கோம்? முதல்ல மீனாட்சியை கொண்டு வர வழியை பார்ப்போம். ஓகேயா? அர்ஜுன் சார், அர்ஜுன் சார். ஏய், முத்தரசன் சார். அண்ணா. ஆமாண்ணா. முத்தரசன் சார், வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன ஒரு இன்ப அதிர்ச்சி. வீட்ல எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வெளியில கூட வந்திருக்கா. எல்லாரும் இந்த வளையல் கடையில இருக்காங்க. ஆனந்தே, எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவும் வந்திருக்காங்க. இங்கதான் வசுந்தரா வளையல் வாங்கறதுக்காக. ஓ, சிறப்பு சிறப்பு சிறப்பு. பசங்களா, போதும் போதும் போதும். அண்ணா இறக்கி விடுங்க. சரிங்க சார். பாத்து இறங்க இறங்க. இந்தாங்க. இங்க என்ன இருக்குன்னு பாக்கலாம் வா. சரிக்கா, அங்க பாரு. ஹேய், அழகா இருக்குல்ல? பரவாயில்லையே. லோக்கல் கடையா இருந்தாலும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குல்ல? இது அழகா இருக்குல்ல? ஏய், இந்த வளையல் ரொம்ப நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி கத்திரிப்பூ கலர்ல இருக்கா? ஹே, அவளே வடநாட்டு பொண்ணு மாதிரி தெரியறா. அவகிட்ட போய் கத்திரிப் கலர்னு கேட்டா எப்படி தெரியும்? சிம்ரன் மட்டும் என்ன நம்ம ஊர் பொண்ணா? அவளே கத்திரிப்பூ கலர்னுலாம் பேசுறா. அப்ப அந்த பொண்ணுக்கு தெரியாதா என்ன? அவளும் நல்லா தமிழ் பேசுவா. அக்கா, எனக்கு ஒரு விஷயம் உறுத்திட்டே இருக்குக்கா. கார்த்திகா போலீஸ்ல மாட்டி விட்டதுல ஸ்வேதாக்கு ஏதோ தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்குக்கா. ஆமா ஆமா, எனக்கும் தான் அந்த சந்தேகம் இருக்கு. ஆனா அவ தான் மாட்டவே இல்லையே. அவளுக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அப்படியா சொல்ற? ஐயோ வெண்ணிலா, எப்பவுமே ரொம்ப நல்லவளா இருக்கிறது தான் உன் பிரச்சனையே. கண்டிப்பா முத்தரசன் மாமாவ இதுல மாட்டி விட்டு அவ நினைச்சத ஊ மூலமா அடையணும்னு நினைச்சிருக்கா. ஆனா அது மிஸ் ஆகி அதுல கார்த்தி மாட்டிருக்கான். ஆனா எந்த ஆதாரமும் இல்லையே. ஸ்வேதா தான் தப்பிச்சிட்டாளே. இங்க பாருங்கக்கா, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா நீ, எனக்கும் அதான் தோணுது. ஸ்வேதா ஏதாவது ஒரு வழியில அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணுவா. சரி, அதெல்லாம் விடுங்க. கோவிலுக்கு வந்திருக்கோம். பரிகாரத்தை நிறைவேற்றுறத விட்டுட்டு மத்தவங்கள பத்தி நாம எதுக்கு பேசணும்? அவ என்ன பண்ணாலும் வீரபாண்டி அம்மா அதை பாத்துப்பா. அதே மாதிரி அதை தடுக்கிறதுக்கு இந்த தாலிக்கு பலம் இருக்குன்னு நான் நம்புறேன். நாமெல்லாம் வளையல் வாங்க தானே வந்தோம். அந்த வேலையை பார்க்கலாம். ஐயோ, உன்னை வச்சுட்டு எதுவுமே பேச முடியாது போல இருக்கு வெண்ணிலா. வாங்க. இத பாரு. இது நல்லா இருக்கு பாருங்க. இல்ல மம்மி, இது நல்லா இருக்குல்ல? இது பிடிச்சிருக்கா? இத நான் எடுத்துக்கிறேன். அப்படியா? சரிம்மா. அம்மா, இவ கல்யாண பொண்ணு. இவள அலங்கரிக்கிற மாதிரி கண்ணாடி வளையல் கொடுங்க. மேடம் பொறுத்த வரைக்கும் நட்சத்திரா தான் கல்யாண பொண்ணு. ஆனா எனக்கு மீனாட்சி தான் கல்யாண பொண்ணு. இவங்க நட்சத்திராக்கு வாங்கட்டும், ஆனா நான் மீனாட்சிக்கு தான் வாங்க போறேன். மேடம், நானும் வாங்கிக்கட்டுமா? என்னம்மா இப்படி கேக்குற? உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. ஆண்டி எனக்கு வளையல் வாங்குறேன்னு சொன்ன உடனே இவ்வளவு வாங்குறாளே. ஒருவேளை மீனாட்சிக்கு வாங்குறாளோ? மம்மி, என்ன மம்மி, என்னமோ இவளுக்கு கல்யாணங்கிற மாதிரி வளையல் வாங்குறேன்னு சொல்றா. இந்த ஆண்டியும் சரின்னு சொல்றாங்க. கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாம் கணிஞ்சு வர நேரம்
கோவப்பட்டு எதுவும் கெடுத்துறாத. பொறுமையா இரு. சரி மம்மி. ஆ, மேடம் நான் அந்த பக்கம் இருக்கிற வளையல் எல்லாம் போய் பார்க்கறேன். புது டிசைன்ஸா இருக்கும். சரி போமா. அந்த சாரிக்கு இது நல்லா கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஏய் வெண்ணிலா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் வசுந்தரா. வசுந்தரா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? தனியாவா வந்திருக்கீங்க? இல்ல இல்ல, உனக்கு தான் ஜனனிய தெரியுமே. இது சிம்ரன், அது கலை, இது கார்த்தியோட வைப்பு. நீங்க வந்தப்ப அவங்க வீட்ல தான் இருந்தாங்க. ஓ, அது சின்ன மாமா வைப்பு. அம்மா அர்ஜுன் சார்லாம் நல்லா இருக்காங்களா? ஐயோ எல்லாரும் நல்லதா இருக்காங்க. இங்கதான் இருக்காங்க. வாங்க. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். ஏய் வாமா வெண்ணிலா. அம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. முத்தரசு தம்பி வரலையா? மாமா வந்திருக்காங்க. பிள்ளைங்க ராட்னத்துல விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் ராட்னத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. வெண்ணிலா, யார் வந்திருக்கா பாத்தியா? இதோ வந்துட்டாங்க. வாங்க சார், வாங்க. வெண்ணிலா எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே எல்லாரும் மீட் பண்ணிட்டீங்களா? வணக்கம் தம்பி. நான் இப்பதான் அர்ஜுன் சரியும் ஆனந்தியும் பார்த்தேன். மா, மறுபடியும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நானே வந்து உங்களை பார்க்கணும்னு இருந்தேன் தம்பி. அப்படியாம்மா? நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நான் சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன விஷயமா அந்த ஊருக்கு வந்தீங்க? குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்துருச்சு. ஜோசியர் கிட்ட கேட்டப்போ நேர்த்தி கடன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதுக்காக தான் இங்க வந்தோம். ஐயோ, வந்த இடத்துல நேர்த்தி கடன் பண்ண முடியாம ஒரு சின்ன தடங்கல். அதான் இங்கே தங்கியிருந்து திருவிழா முடிஞ்சதும் பரிகாரம் பண்ணிட்டு போலான்னு இருக்கோம். இதுக்கெல்லாம் வருத்தப்படாதம்மா. உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு சாமி கஷ்டத்தை கொடுத்தாலும் கைவிடாது. தைரியமா இருங்க. அம்மா, நீங்க ஏதோ உங்களை பார்க்கணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? நல்ல விஷயம்தான் தம்பி. ஆனந்துக்கு கல்யாணம். அப்படியா? ஆமா. இதோ பொண்ணு வேற யாரும் இல்ல, நட்சத்திரா தான். ஓ, சந்தோஷம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். சரிம்மா, அப்போ உத்தரவு வாங்கிக்கிறோம். இந்த ஊர்ல நாங்க தங்கறதுக்கு கொஞ்சம் இடம்லாம் பார்க்கணும். கொஞ்சம் வேலை இருக்குமா? இதோ பாருங்க தம்பி, எப்ப நீங்க ஆனந்த் உயிரை காப்பாத்துனீங்களோ அப்பத்துல இருந்தே நான் உங்களை வேத்து மனுஷனா நினைக்கிறதே இல்ல. நீங்களும் என் குடும்பத்துல ஒருத்தர் தான். அதனால இந்த கல்யாணத்தை நீங்க தான் முன்ன இருந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். இல்ல, அது ஏன், என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? இல்லம்மா, நாங்க நிறைய பேர் வந்திருக்கோம். அதுவும் கோவில் பரிகாரத்துக்காக வந்திருக்கோம். நீங்க கல்யாண வேலையில இருப்பீங்க. அதனால நாங்க உங்களை இடைஞ்சல் பண்ண விரும்பல. நாங்க வேற எங்கேயாவது தங்கிக்கிறோம். அது சரி வெண்ணிலா, நாங்க உங்க ஊருக்கு வந்திருந்தப்போ நீங்க என்ன சொன்னீங்க? நம்ம வீடே கப்பல் மாதிரி இருக்கு, எல்லாரும் இங்க வந்து தங்குங்கன்னு சொன்னீங்கல்ல. நாங்களும் அத மறுத்து பேசாம உங்க வீட்டுக்கு வந்து தங்கணும்ல. ஆனா இப்போ நாங்க இவ்ளோ சொல்லியும் நீங்க வெளியில தங்கிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க கண்டிப்பா எங்க வீட்ல தான் தங்கணும். நீங்க எங்களை உபசரிச்ச மாதிரி நாங்களும் உங்களை உபசரிக்கணும். சரியா? அண்ணா, தங்குறதுக்கு இடம் கிடைச்சிருச்சுண்ணா. கார்த்தி, அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அம்மா உத்தரவு போட்டாங்க. கார்த்தி, அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஏன் எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாங்க. மாமா, நீங்க எங்க போனாலும் நான் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருப்பேன். என்னை விட்டுட்டு நீங்க எங்கேயுமே போக முடியாது. உங்க தலையெழுத்தை மாத்தி எழுதி உங்க பக்கத்துல என்னைக்கும் பொண்டாட்டியா இருக்க போறவன் நான் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது.
நட்சத்திரா, அதான் உன் கல்யாணம் இந்த ஊர்ல நடக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சேமா. அப்புறம் ஏமா கவலையா இருக்க? கல்யாணம் நடக்குமாங்கிறது தான் மம்மி எனக்கு கவலையாவே இருக்கு. உனக்கு ஏமா இந்த சந்தேகம்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இல்ல மம்மி, 3 விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா ஆனந்த் மாமா எனக்கு கிடைப்பாருன்னு ஜோசியர் சொன்னாரு. ஆனா 3 தடவையுமே நான் விளக்கு போடல. இது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் மம்மி எனக்கு பயமாவே இருக்கு. ஷூ, இத பாரு நச்சு, விளக்கு போடுறோம் போடல அதெல்லாம் நமக்கு இப்ப பிரச்சனையே இல்ல. அண்ணி நினைச்சதான் இந்த வீட்ல நடக்கும். அவங்க உனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் பண்ணணுங்கிறதுல இப்ப உறுதியா இருக்காங்க. ஏன்னா அர்ஜுனுக்கே உன்னை கட்டி வைக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருந்துச்சு. அது முடியாம போயிடுச்சு. இப்போ ஆனந்துக்காவது உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால நீ ஒன்னும் கவலைப்படாம இரு. என்னம்மா இந்திரா, இங்க வசதி எல்லாம் நல்லா இருக்கா? அதெல்லாம் எங்களுக்கு எந்த குறையும் இல்ல அண்ணி. ஆமா, அம்மாவும் பொண்ணு தனியா என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல அண்ணி, நட்சத்திரா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கவலைப்படுறா. இன்னும் சொல்ல போனா அவ ரொம்ப பயப்படுறா. ஏன் நட்சத்திரா நீ பயப்படுற? நான் தான் வெளிப்படையாவே சொல்லிட்டேனே. அது நான் உங்ககிட்ட ஓப்பனாவே பேசிடுறேன் ஆண்டி. ஆனந்த் மாமானா எனக்கு உயிர். ஆனா மாமாவுக்கு என் மேல விருப்பம் இருக்கான்னு தெரியல. அவரு மீனாட்சிய விரும்புறாரு. அவளை விரும்பிட்டு என் கழுத்துல எப்படி தாலி கட்டுவாருன்னு கலக்கமா இருக்கு. அதோட சொல்லு நட்சத்திரா, நீ தயங்காம சொல்லு. பேப்பர்ல அப்பப்போ தாலி கட்டுற நேரத்துல மாப்பிள்ளை ஓட்டம், மணப்பெண் அதிர்ச்சி இப்படிலாம் நியூஸ் வருது. இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஆயிடுமோன்னு தான் பயமா இருக்கா ஆண்டி. நட்சத்திரா, என் புள்ளைய பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் கிழிச்ச கோட்டை ஆனந்த் எப்பவுமே தாண்ட மாட்டான், புரியுதாமா? நான் உன் கையில அவனை மோதிரம் போட சொன்னேன், அவனும் மறுக்காம போட்டான்ல. அவனுக்கு அந்த மாதிரி என்ன இருந்தா உன் கையில மோதிரத்தை போட்டிருக்கவே மாட்டான். நீங்க சொல்றது சரிதான் ஆண்டி. உங்க பேச்ச உங்க புள்ள தட்ட மாட்டாரு. ஆனா இந்த காதல் இருக்கே, அது ஒரு மனுஷனை பைத்தியமாக்கிடும். யாராவது ஒரு மனச கலைச்சு உங்க விருப்பத்துக்கு எதிரா நடக்க வச்சுட்டா அப்போ என்ன ஆண்டி பண்றது? இத பாரு நட்சத்திரா, உனக்கு ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு இடைஞ்சலா யாரும் வரக்கூடாது. அதே நேரத்துல ஏதாவது குழப்பம் நடந்துருமோன்னு பயப்படுற, அதானே? அந்த கவலையே உனக்கு வேண்டாமா? என் தம்பி ஒருத்தன் இங்க இன்ஸ்பெக்டரா இருக்கான். அவனை நான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அவன் வந்துகிட்டே இருக்கான். அவன்கிட்ட இந்த கல்யாணத்தை நடத்துற பொறுப்பை ஒப்படைக்க போறேன். அவனை மீறி எந்த சக்தியாலையும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுமா. கரெக்டா சொன்னக்கா. நான் சொன்னல்லமா, வந்துட்டான் பாரு. வா தம்பி. உன்னை பத்தி தான்ப்பா பேசிட்டு இருந்தேன். காதுல வாங்கிட்டு தான் வர. இது யாருன்னு தெரியுதா? ஏன் நாத்தனாரு இந்திராணி. அமெரிக்கால இருந்தாங்களே அவங்க தானே இவங்க? ஆமா, உன் கல்யாணத்துல பாத்துருக்கேன். அப்புறம் இது நட்சத்திரா, இவங்களோட பொண்ணு. ஓ, இவ்வளவுதான் நம்ம ஆனந்துக்கு பேசி முடிச்சிருக்கோம். திருவிழா முடியறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு இருக்கேன். நல்ல விஷயம் தானே, ஜாம் ஜாம்னு முடிச்சிருவோம். நட்சத்திராவுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்னு சந்தேகம் இருக்கு. ரொம்ப குழம்பி போயிருக்கா. மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு கவலைப்படுறா. அதெல்லாம் ஒரு கவலையும் வேண்டாம், அதான் நான் வந்துட்டேன்ல. அதான் ஆனந்த் நட்சத்திரா கல்யாணத்தை நடத்துற பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீதான் இருந்து நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். எல்லாம் பண்ணிரலாம்க்கா. தம்பி, இவன் தான் மூத்தவன் அர்ஜுன். இவன் இளையவன் ஆனந்த்.
இங்க என்னோட பெரியப்பா பையன் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன்ல, அவர்தான் இவரு. பேரு ராஜா, இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஹலோ சார். சார் இல்ல, மாமா. மாமா. ஓகே மாமா. இப்போ கல்யாணம் இவனுக்கு தான். என்னடா மூத்தவனை வச்சுக்கிட்டு இளையவனுக்கு கல்யாணம் பண்றேன்னு நினைக்காத. ஆனந்துக்கு சீக்கிரமே கல்யாணத்தை நடத்தணும். அதுவும் நிச்சயம் பண்ண பொண்ணோட நிச்சயம் பண்ண நேரத்துல கல்யாணத்தை நடத்தலன்னா அப்புறம் கல்யாணமே நடக்காது. அதுக்கு யோகமே இல்லைன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு தம்பி. அதனாலதான் அவனுக்கு சீக்கிரமே கல்யாணத்தை முடிக்கிறேன். ஆனந்த், 2 பேரும் மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. தம்பி, நீதான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். நீ கவலைப்படாதக்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த ஊர்ல எனக்கு ஒரு பட்ட பேர் உண்டு, யமராஜா. எனக்கு பிடிக்காதவங்க யாரோ நான் வீசுற பாசக்கயிறுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படி தப்பிக்கணும்னு நினைச்சா ஷூட் பண்ணிடுவேன். ஏய், நீ எதுக்கு சிரிச்ச? ஆமா, நீ யாரு? தம்பி தம்பி கோவப்படாத. நான் அவசரத்துல இவள உனக்கு அறிமுகப்படுத்தாம விட்டுட்டேன். இவ நம்ம கம்பெனியோட டெபுட்டி மேனேஜர், பேரு வசுந்தரா. மேடம், வெறும் டெபுட்டி மேனேஜர்னு மட்டும் சொல்லாதீங்க. அர்ஜுன் சாரோட பர்சனல் மேனேஜர். அப்பப்போ வீட்டு நிர்வாகத்தையும் கவனிச்சுக்கிறேன். சோ ஆல் இன் ஆல்னு சொல்லுங்க. அதெல்லாம் சரி, இப்ப நீ எதுக்கு சிரிச்ச அத சொல்லு. இல்ல, அர்ஜுன் சாரும் துப்பாக்கி வச்சிருக்காரு, ஆனா இது வரைக்கும் சுட்டதே இல்ல. நீங்களும் துப்பாக்கிய காட்டி சுட்டுருவேன்னு சொல்றீங்க. அத நினைச்ச சிரிச்ச. அதுக்கு தான் சிரிச்சியா? அர்ஜுன் சுடமாட்டான், ஆனா நான் சுடுவேன். என் துப்பாக்கி வெடிக்கும். என்னக்கா, நீயும் பயந்துட்டியா? பயந்துட்டீங்களா அங்கிள்? நீங்க எங்களை நேர்த்திக்கடன் பண்ண விடாம தடுத்தீங்கல்ல, அதுக்காக தான் உங்களை சும்மாவாச்சும் பொம்மை துப்பாக்கி வச்சு விளையாட்டு காட்டினேன்.
அக்கா இவங்கெல்லாம் யாரு? எல்லாம் நம்மளோட கெஸ்ட் தான் தம்பி. ஆனந்தோட கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. நம்மள மாதிரியே தான் இவங்களும் நல்ல செல்வாக்கான குடும்பம். படூர் ஜமீன்னா எல்லாருக்குமே தெரியும். கல்யாணம் முடியற வரைக்கும் நம்ம வீட்ல தான் தங்க போறாங்க. அப்படியா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? இன்னும் சொல்லவே இல்லையே பேர. இப்ப கேக்குறேன், சொல்லுங்க. இப்பவே சொல்லணுமா? சொல்லுங்க. முத்தரசன். கேட்கல. முத்தரசன். ராஜா, நான் உன்னைத்தான் இந்த கல்யாணத்துக்காக நம்பி இருக்கேன். வரங்கா. சரிப்பா. சார், மாமா அப்படிதான். கிராமத்திலே பிறந்து வளர்ந்ததால கொஞ்சம் கோவக்காரர் அவரு. அவர் சுபாவத்தை மாற்ற முடியாது. அர்ஜுன் சார், நானும் கிராமத்துக்காரன் தான். மாத்திரலாம் அதுக்கு தானே வந்திருக்கோம். வீரபாண்டி அம்மன் கோவில் திருவிழாக்கு தானே ஆனந்த் அவர் குடும்பத்தோட வந்திருக்கிறதா இனி அண்ணன் கிட்ட சொன்னா. இப்ப இந்த கூட்டத்துல ஆனந்த எங்கன்னு போய் தேடுவேன்? அவருக்கு போன் போட்டாலும் போக மாட்டேங்குது. நான் அண்ணன் கிட்ட வேற சொல்லாம வந்துட்டேன். இந்நேரம் அண்ணன் எனக்கு காணும்னு தேட ஆரம்பிச்சிருப்பாரு. எந்த நேரமும் அவர்கிட்ட இருந்து எனக்கு போன் வரலாம். அண்ணனுக்கு தெரிஞ்ச கண்டிப்பா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாரு. சரி, போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்றதுதான் நல்லது. சாரிண்ணா, ஆனந்த் இல்லாம நான் இந்த ஊரை விட்டு வர மாட்டேன். ஆனந்த நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் கடவுளே. முதல்ல இந்த கூட்டத்துல ஆனந்த தேடி கண்டுபிடிப்போம். அர்ஜுன் சார். சார், நீங்க எல்லாம் கோவிலுக்குள்ள போங்க, வண்டி விட்டு வரேன். ஓகே சார். போடா. ஆனந்து, அண்ணா, இது வரைக்கும் நீ யார் பேச்ச கேட்டன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி பேச்ச மட்டும் தான் கேட்கணும். ஹைட்டா இருக்குன்றதுக்காக உன் இஷ்டத்துக்குலாம் பண்ணிட்டு இருக்காத. பாரு, தோல் மேல கை போடுறதுக்கு கஷ்டமா இருக்கு. அண்ணே, சொல்லுமா. நம்ம ஆனந்துக்கு திருவிழா முடியறதுக்குள்ள கல்யாணம். தெரியுமா, அதான் அம்மா சொன்னாங்களே. உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்குண்ணா. அது என்னமா? ஆனந்துக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா. என்னமா சொல்ற? எல்லாம் காதல் தான் சார்.
தெரியும் அம்மா காலில் பிரச்சனை, அவங்களால நடக்க முடியாது. ஆனந்தும் அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் லவ் பண்றான், பேரு மீனாட்சி. அப்படியா? நல்ல விஷயமா இருக்கேப்பா. என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு வந்தா அது நல்லா இருக்காது. என்ன பார்க்கும்போதே நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்க. வீட்டுக்கு வர போற மருமகளும் அந்த மாதிரி இருக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு மீனாட்சி வீட்டுக்கு வந்திருந்தப்போ இன்னொரு அசம்பாவிதமும் நடந்துருச்சு. ஆனா அதுக்கு மீனாட்சி காரணம் இல்லை. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அம்மா மீனாட்சி வேணான்றாங்க. ஆனா மீனாட்சியோட அண்ணன் இளமாறனுக்கு இவங்க காதல் சம்மதம் தான். ஆனா அம்மா தான் வேணான்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. ஆனந்த் மனசு முழுக்க மீனாட்சிய மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம மீனாட்சியும் உயிருக்குயிரா ஆனந்த லவ் பண்றா. இப்படி அவங்க 2 பேரும் விரும்புறப்போ மேடம் நட்சத்திராவை ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவரால எப்படி நிம்மதியா வாழ முடியும்? ஆனந்த் நிம்மதியா இல்லனா மேடத்தாலையும் நிம்மதியா இருக்க முடியாதுல்ல. அம்மாவை பார்க்கும்போது அவங்களை எந்த குறையும் சொல்ல முடியாது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து யோசிக்கிறது கரெக்டு. அதே மாதிரி ஆனந்தை பார்க்கும்போதும் அந்த பொண்ணை உண்மையாக விரும்புகிறாரு. ஆனந்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தப்பு கிடையாது. இப்போ என்னன்னா, ஒரு பக்கம் மதர் சென்டிமெண்ட், இன்னொரு பக்கம் லவர் சென்டிமெண்ட்டு. 2 பேருமே முக்கியம். இக்கட்டான சூழ்நிலை தான், என்ன பண்ணுறது? ஆனந்த் இங்க இருந்தாலும் இப்ப அவரோட நினைப்பு முழுக்க மீனாட்சி மேலதான் இருக்கும். அதே மாதிரி மீனாட்சியும் அங்க இருந்தாலும் அவளோட நினைப்பு முழுக்க ஆனந்த் மேலதான் இருக்கும். சரி, இப்போ என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? சார், உங்க மேல அம்மாக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. நாங்க எடுத்த முயற்சி எல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அம்மாவும் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீங்க சொன்னா அம்மா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனந்த் மீனாட்சியோட லவ்வை அம்மா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி நீங்க தான் சேர்த்து வைக்கணும். என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, இது நம்ம குடும்பத்துக்குள்ளேயே தான் நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம். இது கைமீறி போயிடுச்சே. அந்த ஆள் பேர் என்னது? என்ன யமராஜாவா? என்னது இது? அந்த ஆள் ஏற்கனவே 7.5. அந்த ஆளை பார்த்தா நல்லவ மாதிரியே தெரியல. போலீஸ் பேர்ல ஊர்ல ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காப்ல. அம்மா என்னடானா தேவையில்லாம அந்த ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ண போய் அது கடைசியில் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் ஆயிடக்கூடாது இல்லையா? அதான் என்ன பண்றதுன்னு. அதுக்காகலாம் அப்படியே விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணுவோம். தெளிவா யோசிச்சு நிதானமா சிறப்பா பண்ணுவோம். பாத்துக்கலாம். சரிண்ணா. இப்ப முதல் வேலையா நீங்க என்ன பண்ணணும்னா, மீனாட்சி எப்படி வர வைங்க. அதை நீங்க பண்ணிடுங்க. மற்றதை நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா, அப்படியே பண்ணிடலாம். சிறப்பு. ஆனந்து அண்ணா, என்கிட்ட விட்டுரு. உனக்கும் மீனாட்சிக்கும் தான் கல்யாணம் நடக்குது. அதை நான் நடத்தி வைக்கிறேன். எவன் வேணாலும் வரட்டும். அது யமராஜனா இருந்தானா ராஜாதிராஜனா இருந்தானே, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. சாமி, ஆனந்துக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதுல இருந்து என்னால அங்க இருக்க முடியல. அவர் எப்படியாவது பார்க்கணும், அவர் கூட சேரணும்னு மனசு துடிக்குது. அதனாலதான் கிளம்பி வந்துட்டேன். ஆனந்த் இந்த ஊர்ல தான் இருக்காருன்னு தெரியும், ஆனா எங்க இருக்காருன்னு தான் தெரியல. அவரை என் கண்ணுல காட்டு சாமி. ஆண்டி, அங்க பாருங்க. ஓ, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? அம்மா, நல்லதா போச்சு. வாங்க, அம்மனுக்கு தாலி சாத்தலாம். வாங்கம்மா, வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்.
என் பையனுக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கும் கல்யாணம். சரிங்கம்மா. அதான் அம்மனுக்கு தாலி சாத்தி உத்தரவு வாங்கிட்டு போலான்னு வந்தோம். நல்ல விஷயமா. தாலிய பொண்ணு மாப்பிள்ள கையால தொட்டு கொடுக்க சொல்றீங்களா? கொடு. ஆனந்த், தாலிய தொட்டு கும்பிடுப்பா. என்னப்பா யோசிக்கிற? தொட்டு கும்பிடு. இந்தாங்க. கொடுங்கம்மா. இது ஆனந்தோட செருப்பு மாதிரி இருக்கு. ஆமா, ஆனந்தோட செருப்பே தான். ஒருவேளை அவர் கோவிலுக்குள்ள இருப்பாரோ? அப்போ இது ஆனந்தோட செருப்பு இல்ல. ஐயோ, மாங்கல்யம் தவறி விழுந்துருச்சே. அபசகுணமாச்சே. ஆத்தா, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையாமா? அவங்களுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவாங்களே. இருந்தாலும் இந்த மாங்கல்யத்தை ஏத்துக்கோமா. பொண்ணு மாப்பிள்ள தீர்க்காயுசா நல்லபடியா இருப்பாங்க. வரோம் சாமி. வாங்க. இத பொடிமா. நல்ல தரிசனம் இல்ல இந்திரா? ஆமா அண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா இந்திரா. என்னம்மா நட்சத்திரா, இப்போ உனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல சந்தேகம் இருக்கா? அண்ணா, என் செருப்பை காணுண்ண. சார், இது உங்க செருப்பா? சாரி சார், தெரியாம மாத்தி போட்டு போயிட்டேன். பரவாயில்ல. போடு போடு. ஏண்டா மீனாட்சி கிட்ட பேசினியா? ஆமா ஆனந்த், ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசுங்க. எனக்கு அவகிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதனாலதான் நான் ஃபோன் பண்ணல. இப்போ அவகிட்ட நீங்க பேசினாதான் அவளை இங்க வரவழைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியும். இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து சிக்னல் சுத்தமா கிடைக்கவே மாட்டேங்குதுண்ணா. எப்போ ஃபோன் பண்ணாலும் யாருக்கும் லைன் போக மாட்டேங்குதுண்ணா.
பண்ணலாமா? ஒருவேளை ஆனந்த் ஃபோன் பண்ணிருப்பாரோ? இல்ல வேண்டாம். இப்ப நான் போனை ஆன் பண்ணனா அண்ணா நான் இங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவாரு. அப்புறம் ஏதாவது சொல்லி என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாரு. ஆன் பண்ண வேண்டாம். என்னடா ஆச்சு? சுவிட்ச் ஆஃப்னு வருதுண்ணா. ஏன் இப்போ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானே தெரியல. ரொம்ப கவலையா இருக்குண்ணா. ஆனது, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் ஆகுது. அதான் உங்க 2 பேரும் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஃப்ரீயா விடு. சரி வா போலாம். தைரியமா இருடா. நீங்க தைரியமா இருங்க ஆனந்த். மீனாட்சி போனை ஆன் பண்ணதும் மிஸ்டு கால் அலர்ட் மெசேஜை பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணுவா. சரி, இங்கே இருந்து ஃபீல் பண்ணுறதா எப்படி? வாங்க வாங்க போவோம். வா. ம். அம்மா, பென்ட்ரைவ் விழுந்தா இங்கதாம்மா விழுந்திருக்கோம். இல்லனா இங்க வரதுக்கு முன்னாடி பஞ்சு மிட்டாய் கடைக்கு போனேன். அது விழுந்திருந்தா அங்கதான் விழுந்திருக்கும். கண்டிப்பா இங்கதான் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ராட்டினத்துல எந்திரிச்சு நின்னலாம் விளையாண்டேன். அதனாலதான் சொல்றேன். நல்லா வியாக்கியானம் பேசு. அங்கே அதை கொடுத்திருக்கலாம்ல. சரி போனா போது விடு. பேனா தானே, நான் வேற வாங்கி தரேன். ஐயோ அம்மா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. தொலைச்சு போனது பேனா இல்ல, பென் டிரைவ். எங்க விழுந்ததுன்னு தெரியலையே. சரி வேற எங்கெல்லாம் போன? பலூன் கடைக்கு போனேம்மா. எல்லா இடத்துலயும் சுத்தி இருக்க. உன் கைக்கு கிடைச்சதுல அப்பவே கொடுத்திருக்கலாம்ல. நான் குடுக்கலான்னு தான் நினைச்சேம்மா. அதுக்குள்ள கார்த்திக் சித்தப்பாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு நீங்க கவலையில இருந்தீங்க. அதனாலதான் குடுக்கல. இங்க பாரு, உத்தரா கிட்ட சொல்ல தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி என்கிட்டயும் சொல்லிருக்கலாம்ல. நான் அப்புறமா குடுக்கலான்னு இருந்தேம்மா. அதுக்குள்ள தொலைஞ்சிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? தேடிதான் பாக்கணும். சரி வா பாக்கலாம். அதுக்குள்ள போட்டு கொடுத்துட்டியா? எங்க தொலைச்சிருப்பா? எங்க விழுந்திருக்கோம்? இவ்ளோ பதட்டமா தேடுறத பார்த்தா ஏதோ முக்கியமான பொருளை மிஸ் பண்ணிட்ட மாதிரி தெரியுதே. அது நமக்கு சம்பந்தப்பட்டதா இருக்குமா இல்லையான்னு தெரியலையே.